வணக்கம் எக்கனாமிக்ஸ் நண்பர்களே. திஸ் இஸ் குட்டி ஸ்டோரிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இன்னைக்கு கதையை பார்த்துடலாமா? பொதுவாக கதை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே ஒருத்தன் நல்லவன் அதில் ஒருத்தன் கெட்டவன் இருப்பான் அப்படின்னு பழக்கப்பட்டிருப்பீங்க. படத்தோட ஸ்டைலில் சொல்லணுன்னா ஒருத்தன் மார்க் ஆண்டனி, இன்னொருத்தன் மாணிக் பாஷா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் நம்ம கதையில் 2 பேருமே மார்க் ஆண்டனி தாங்க. ஒரு மார்க் ஆண்டனியோட பேர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இன்னொரு மார்க் ஆண்டனியோட பேர் சைனா. அதாவது ட்ரம்ப் அவர்கள் 2018 பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு ட்ரேட் டேட்டாவை பார்க்குறாரு. அந்த ட்ரேட் டேட்டா என்ன சொல்லுச்சு அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் $539 பில்லியன் ஒர்த்தான குட்ஸை சைனா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுது. ஆனால் $120 பில்லியன் ஒர்த்தான குட்ஸை மட்டும்தான் சைனா கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுது. இவ்வளோ பெரிய ட்ரேட் டெஃபிசிட், அதாவது $419 பில்லியன் ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது அப்படின்னு பார்த்த ட்ரம்ப் அவர்களுக்கு நரம்பில் நாக்குப்பூச்சி வெடிச்சு இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா மேலே டேரிஃபை போடுறாப்ல. நம்ம சைனா சும்மா விடுவாப்லையா? அவரு ஒரு ரிட்டாலிட்டரி டேரிஃபை குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்காக பார்த்து போட்டு விடுறாப்ல. 2 பேரும் மாறி மாறி டேரிஃப் போட உலகமே எதிர்பார்க்காத ஒரு ட்ரேட் வார் வெடிச்சிச்சு. இதில் நானும் பின்வாங்க மாட்டேன்னு 2 பேரும் பின்வாங்காமல் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஒரு நேஷ் ஈக்குலிபிரியம்க்கு வந்து நுழையிறாங்க. இதில் யாராவது ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணி இன்னொருத்தர் கோஆப்ரேட் பண்ணலைன்னா கோஆப்ரேட் பண்ணுறவர் வீக்காக தெரிவார். நான் வீக்காக தெரிய மாட்டேன்டா, நான் கடைசி வரைக்கும் சண்டை போடுவேன்டா, என் எக்கனாமியே வீணாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதனால் சைனாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் லெவலில் பாதிக்கப்பட்டது. யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அதை விட யுனைடெட் ஸ்டேட்ஸில் இதனால் 3 லட்சம் பேர் வேலை இழந்தாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவர கணக்கு சொல்லுது. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற பாடம் என்னன்னா, there is no winner in a trade war. அப்போ யாரு தான்டா ரியல் வின்னர் அப்படின்னா, குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு வந்தவர் தான் இந்த வியட்நாம். குறுக்க வந்த விநாயக் மாதிரி வியட்நாம் உள்ள வந்தாங்க. 2 சைடில் இருந்த மேனுஃபேக்சர்ஸையும் அவங்க நாட்டுக்கு அலேக்கா தூக்கி அவங்க நாட்டை மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றி ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சொல்ல வர்றது என்னன்னா, எப்போவுமே ட்ரேடு வாரில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி 1 லட்சத்துலேருந்து 15 லட்சம் தடவை கூட யோசிக்கிறதுல தப்பில்லை அப்படின்னு இந்த கதை சொல்லுது.